श्रीशैले दयाभात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे ब्रह्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். நேற்றைய பரியந்தம் நாம் அனுபவித்தது முதலாம் பத்தில் 6ஆம் பதிகத்தில் 6ஆம் பாசுரம் முடிய. இன்று நாம் காண இருப்பது முதலாம் பத்து 6ஆம் பதிகம் 7ஆம் பாசுரம். நீள்கடல் சூழிலங்கைக்கோன் தோள்கள் தலை துணி செய்தான் தாள்கள் தலையில் வணங்கினாள்கள் கழிமனே. நீள்கடல் சூழ் இலங்கைக்கோன் தோள்கள் தலை துணி செய்தான் தாள்கள் தலையில் வணங்கி நாள் கடலை கழிமினே. நீள்கடல் சூழ் நீண்ட கடலினாலே சூழப்பட்ட இலங்கைக்கோன் இலங்காபுரிக்கு தலைவனான இராவணன் தோள்கள் 20 தோள்களையும் தலை 10 தலைகளையும் துணி செய்தான் அறுத்தொழித்த ராமன் தாள்கள் திருவடிகள் தலையில் வணங்கி தலையால் தொழுது நாள் கடலை காலமாகிய கடலை கழிமின் தாண்டுங்கள் என்று நம்போன்ற சேதனர்களுக்கு அறிவுறுத்துகின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலம். இப்பாசுரத்தில் இலங்கைக்கோன் தோள்கள் என்று பன்மையில் கூறி தலை என்று ஒருமையில் குறிப்பிடுகின்றார். 20 தோள்கள் உள்ளவனுக்கு 10 தலைகளாயிற்றே, அப்படி என்றால் தலைகள் என்று கூறாமல் தலை என்று ஏன் கூறினார் என்று என்போன்ற சேதனர்களுக்கு ஐயம் ஏற்பட்டது. அதற்கு தெளிவுரையாக பூர்வாச்சாரியர்கள் கூறியதை படித்து பார்த்த பொழுது அவனுடைய தலையானது துண்டிக்க துண்டிக்க மீண்டும் தோன்றும் காரணத்தினாலே அவர் தலை துணி செய்தான் என்று கூறினார் என்பதாக நாம் அறிந்து கொண்டோம். இப்பொழுது இப்பாசுர விளக்கத்தை நாம் அறிவோமாக. இப்படி மிகவும் இன்பம் தரக்கூடியவனான எம்பெருமானுடைய குணங்களை அனுபவித்து கொண்டு நாட்களை கடத்துவதே மிகச் சிறந்தது என்று நம்போன்ற சேதனர்களுக்கு அறிவுறுத்தும் விதமாக நாள்கள் கடலை கழிவினே என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே அருளிச் செய்துள்ளார். பரந்த கடலை அழகாய் உடைத்தாய், அந்த கடல் தானும் மிகையாகும்படியான அரணை உடைத்தாயுள்ள கடலே பெரும் அழகுடையது. அந்த கடலைவிட பெரிய ஆழமான அரண் உடையதாக இருந்ததாம் இலங்கை. அதைத்தான் அந்த கடல் தானும் மிகையாகும்படியான அரணை உடைத்தாயுள்ள இலங்கைக்கு அதிபதி நான் என்று செருக்குற்றிருந்த இராவணனுடைய 10 தலையையும் 20 தோள்களையும் போர்க்களத்தில் துணித்த மனத்திறனாய்
ராமரானது திருவடிகளை தலையாலே வணங்கி சம்சார நிலத்தில் இருக்கும் வரை இந்த சம்சாரக் கடலை தாண்டுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். சம்சாரிகள் ஆழ்வாரிடம் சர்வேஸ்வரன் எல்லையற்ற இன்பம் அளிப்பவன், இனிமையானவன் என்று கூறினீர். அவனை நாங்கள் சென்றும் அடையும் காலம் வரை இடையில் உள்ள காலத்தை எவ்விதம் போக்குவது என்று கேட்டனராம். இது கேட்ட ஆழ்வார், அதற்காக அல்லவோ மனத்துக்கு இனியான் திருப்பாவை 12 கூறியது போல என்பதான சக்கரவர்த்தி திருமகனாகிய ராமனின் திருக்கல்யாண குணங்கள் உள்ளனவே, அவற்றை எண்ணியபடி பொழுதை கழிப்பீர்களாக என்று அந்த சம்சாரிகளிடம் ஆழ்வார் பதிலளித்தார். ராவணன் உடலை துண்டித்தான் என்று கூறாமல் தோள்கள் தலை துணி செய்தான் என்று ஏன் கூறினார் என்றால், அவன் பெற்ற வரத்தினாலே வெட்ட வெட்ட தலை துளித்ததனால் தலை என்று ஒருமையிலும் தோள்கள் என்று பன்மையிலும் கூறியதாக கருதத் தோன்றுகிறது. பரந்த கடல் சூழ்ந்த இலங்கை என்னும் கடல் கழுமினே என்று ஏன் கூறினார் என்று ஆராயும் பொழுது, பிறவிப் பெருங்கடல் மிக நெடியதாக உள்ளதால் இலங்கையையும் அப்பிறவிப் பெருங்கடலை கடக்க எம்பெருமான் அருள் தேவை என்பதனாலே ராமனின் திருவடிகளையும் கூறுகிறார் என்பதாக நாம் அறிந்து கொள்கின்றோம். ராமபிரானை தலையால் வணங்கி வழிபட்டீர்கள் என்றால் இந்திரிய உபாதைகழிந்து இனிதே காலம் கழியும். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் என்பது ஆண்டாளின் திருப்பாவை என்றோ. அவனை அடைவதற்கு முன்பு இடையில் உள்ள நாட்கள் ஒரு கடல் போல நீண்டு தோன்றும் ஆதலில் நாள் கடல் என்கின்றார். சர்வேஸ்வரனின் இனிமை என்பது நம்முடைய உள்ளத்திலே நிலை நின்றால் அவனை அடைவதற்கு நடுவிலுள்ள ஒவ்வொரு நாளும் ஒரு கடல் போன்று நீண்டதாகவே இருக்கும். சக்கரவர்த்தி திருமகனான ராமனின் திருவடிகளை தலையால் வணங்கி நாள்களை கடத்தினால் ராமநாமத்தை கூறியபடியே கடலை கடைந்து இலங்கை சென்று சீதா பிராட்டியை கண்டு திரும்பிய அனுமனைப் போல இந்த சம்சார நாகரத்தை நாம் கடக்கலாம் என்று ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலம் நமக்கு உபதேசம் செய்கின்றார் என்று அறிந்து கொள்கின்றோம். இத்தோடு இந்த காணொளியை செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.